மகேந்திரன். இந்த வீடியோவில் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எத்தனை ரிட்டர்ன் கிடைக்கும், எவ்வளோ வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணால், எந்த ஃபண்டில் என்னென்ன டைப் இருக்குது, அதை பற்றி நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்ன இருக்குது, அதை பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதில் டீட்டெயில்டாக எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத நாமளாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஃபினாலஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் எஸ்ஐபி கால்குலேட்டர் இருக்குது. அதில் ஃபினாலஜி கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கனாலே ஃபினான்ஷியல் கால்குலேட்டர்ஸ் வரும். லம்சம்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் மேக்ஸிமம் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது கடைசியாக எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது. இப்போது மாதம் நீங்கள் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 12% ரிட்டர்னுக்கு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் உங்களோட ஸ்டேட்டஸ் பொறுத்து, அதாவது உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷனை பொறுத்து. இப்போ 10,000 ரூபா மந்த்லி 12 வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் 10 வருஷத்துக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 12 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 11 லட்ச ரூபா உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கும், ஏர்னிங்ஸ் கிடைக்கும். டோட்டலாக 23,23,000 என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃப்யூச்சர் வேல்யூ. இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12% கொடுத்தா, இதே 15% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா மாறும், 27 லட்சம் கைக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே நீங்கள் 12 லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும். இப்படி தான் கால்குலேட் பண்ணி எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு 12% கிடைக்கும், 10% கிடைக்கும், 15% கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எஸ்ஐபி கால்குலேட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு கால்குலேட்டர்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் லம்சம் அப்படிங்கிறது ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் லம்சம் கால்குலேட்டர். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, ஒரே டைமாக 12% ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அதை விட்டு வச்சுருக்கீங்க. 12% ரிட்டர்ன் கொடுத்தா எவ்வளோ அமௌண்ட் நமக்கு கிடைக்கும்? நம்ம கைக்கு 31 லட்சம் நமக்கு கிடைக்கும். 12% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? இதுதான் கால்குலேஷன் பண்ணுறதுக்கான கால்குலேட்டர். அதாவது லம்சமாக ஒட்டுக்காக நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு எடுக்கிறது. இதுக்கு பெருசாக நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னுலாம் இல்லை. நார்மலாக எல்லோரும் பார்க்குறாங்க, படித்தவங்க மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் ஓரளவுக்கு. மீதி ரிமைனிங் யாருமே இன்வெஸ்ட் பண்ணல. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சாலே போதும், உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இது எஸ்ஐபி கோல் பிளானிங் லம்சம் ஒட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா ஸ்டெப் அப் கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக சொல்லியிருப்பாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு பாருங்கள். மந்த்லி நீங்கள் ஒரு 1000 வச்சுக்கோங்க, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1000 பண்ணுறீங்க. க்ரோத் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டிலேருந்து எவ்வளோ க்ரோத் பண்ணுறீங்க, ஒரு 20% அதிகமாக. அடுத்த வருஷம், இந்த வருஷம் 1000 ரூபா பண்ணுறீங்க, அடுத்த வருஷம் 1200, அதுக்கு அடுத்த வருஷம் அதில் ஒரு 20%, அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 12% ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க ஒரு 10 வருஷத்துக்கு. இப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அதோட கால்குலேஷன். சரிங்களா? இதே 10,000 உங்களுக்கு ஒரு 20% இன்க்ரிமெண்ட்டு வருஷம் வருஷம் கிடைக்குது, வருஷம் வருஷம் 20% கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஒரு 5% வச்சுக்கோங்க. 5% வச்சுட்டு 10 இயர் போடுறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு இன்க்ரிமெண்ட். இது வருஷம் மாற்றினீங்க அப்படின்னா 20 இயருக்கு போடுறீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 1,30 லட்சம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் 90 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, 39 லட்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைச்சிருக்கும். 1.3 crore உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும், டோட்டல் அமௌண்ட். இதை இப்படி தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி சொல்கிறது. இது பேசிக்காக நீங்கள் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பேசிக் நாலேஜ் நமக்கு இருந்தாலே போதும். இன்டர்நெட் அக்சஸ் பண்ணோம்னாலே
இதை வச்சு நம்ம எல்லா இதுவுமே நாமளே பிளான் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு நார்மல் நாலேஜ் இருந்தால் போதும். பட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய டைப் இருக்கும். சரிங்களா? அதில் என்னென்ன டைப் இருக்குன்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் நான் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது நேரடியாக ஃபஸ்ட்டு ஸ்டாக் வாங்கி வச்சு நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சு பண்ணலாம். அது ஒரு வகை. சரிங்களா? அது வந்து விட்டுருங்க. அது நம்ம டைரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்டாக்கை வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதில் எது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நான் ஒரு ரூ. 1000 கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட விலையே ரூ. 1000 இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால தனியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்க முடியாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்றேன். நம்மள மாரி பல 1000 பேர் வந்து பல கோடி பேர் 1000 அந்த ஏஎம்சி அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனில போட்டுருவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, நான் இந்த ஃபண்ட்ல ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபண்டுல ஒரு பல கோடி சேர்ந்திருக்கு அப்படின்னா, அதை வச்சு அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸ்டாக்ஸ் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்பார். இது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிலையும் இருக்கும். டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஈக்விட்டிங்கிறது ரிஸ்க் கொஞ்சம் அதிகமானது. டெப்ட்டுங்கிறது ரிஸ்க் கம்மியானது. அதுக்கான சீட் பாருங்க. இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்க. இதில் நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து இப்போ பாருங்க, லார்ஜ் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியில் 62.6% முதலீடு பண்ணுவாங்க. மிட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியில் 3.22, ஸ்மால் கேப் கம்பெனியில் 5.08, அதர்ஸ் அப்படிங்கிறது டெப்ட் ஃபண்டு, அதில் 29% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்படி பிரிச்சு இது எல்லாமே ரிஸ்கானது. லார்ஜ் கேப் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி, ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரிஸ்க் கம்மி. மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு ரிஸ்க் அதிகம், இது ரொம்ப ரிஸ்க் கம்மி. இதை கம்பேர் டு இது வந்து ரொம்ப ரிஸ்க் கம்மி. இந்த மாதிரி அசட்டை வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஐசிஐசிஐ பேங்க் ஒரு ஸ்டாக் எடுத்திங்கனாலே உங்களுக்கு 1000 ரூபா கிட்ட இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது வந்து டாப் 10 கம்பெனியோட லிஸ்ட்டு, எது இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ நாம் ஒரு 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா ஐசிஐசிஐ நம்மளால் வாங்க முடியாது, ஹெச்டிஎஃப்சியே வாங்க முடியாது. மாருதி சுசுக்கி 7000 ரூபா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கம்பெனியுமே நம்மளால் வாங்க முடியாது. ஆனால் பல பேர் 1000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பணத்தை வச்சு பல கம்பெனிகளில் நம்மளால் பர்சன்டேஜ் வைஸாக இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. நமக்கு ரிட்டர்ன் வந்து இது என்ன ரிட்டர்ன் வருதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் வரும். சரிங்களா? இப்போ இதில் அதே மாதிரி இந்த பாண்டெல்லாம் 1 லட்ச ரூபா பாண்டு, 2 லட்சம், 10 லட்சம் பாண்டு தான் இருக்கும். 1 கோடி ரூபா பாண்டு, இந்த மாதிரி இதில் தான் பாண்டு நம்ம வாங்க முடியும். அப்போது நம்ம ஒரு 1000 ரூபாயிலேயே நம்ம ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபை பண்ணிக்கிறோம். சரிங்களா? லார்ஜ் கேப்பில் இருக்குது, மிட் கேப்பில் இருக்குது, ஸ்மால் கேப்பில் இருக்குது, பாண்டுலையும் இருக்குது. இது பேலன்ஸ்டாக இந்த ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பாங்க. இதுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து இதை என்ன பண்ணிக்குவாருன்னா மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இது வந்து ஐசிஐசிஐ கம்பெனியோட ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி ஃபண்டு. ஓகேங்களா? இது என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் வரும். ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸில் 16% சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்பவுண்டிங் ஆனுவல் க்ரோத் ரேட். 16% கொடுத்து 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் கொடுத்துருக்குது. இது ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரிட்டர்ன் கம்மியாக தான் இருக்கும். ஃபுல் ஈக்விட்டினா மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இது கான்ட்ரா ஃபண்டு. இதோட ஷீட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எந்த வகையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது எனர்ஜி, நிப்பான் இந்தியா இன்ஃப்ரா ஃபண்டு, எனர்ஜி அண்ட் பவர் செக்டாரில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்னென்ன கம்பெனி அப்படிங்கிறத அந்த ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். மாற்றுறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் வச்சுருப்பாங்க. அடுத்தது இது ஹெச்டிஎஃப்சி ஈக்விட்டி சேவிங் ஃபண்டு. இதெல்லாம் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். அதனால தான் பாருங்கள், இது லார்ஜ் கேபிட்டல் 58%, 33% வந்து அதர் டெப்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாண்டு இந்த மாதிரி இதில். சரிங்களா? அதனால் இதோட வாலட்டிலிட்டியும் கம்மியாக இருக்கும், ரிட்டர்னும் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஹை ரிஸ்க்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, நான் இந்தியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா கட்டுமான துறையில் நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த மாதிரி கம்பெனியில் மட்டும்
இந்த பந்தன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஃபண்ட் மேனேஜர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். இந்த கம்பெனிலாம் பாருங்கள், கிர்லோஸ்கர் பிரதர்ஸ், ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, லார்சன் அண்ட் டியூப்ரோ, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் 49% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாண்டு பாருங்கள், இதில் கம்மியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் அதிகம். ஸ்மால் கேப்னால் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், அதனால் ரிட்டர்னும் அதிகம். சரிங்களா? அதனால தான் என்னது, சைக்ளிக் பீரியடில் இது வந்து நல்லா 3 வருஷத்தில் 28% கொடுத்துருக்கு. 5 வருஷம் பீரியடில் உங்களுக்கு வந்து 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது வருஷம். இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேபிட்டல் கம்பெனியில் மட்டும் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னா ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது ஹெச்டிஎஃப்சி கம்பெனி கொடுக்குறது. ஃப்ளெக்ஸி கேப்பும் அதே மாதிரி தான், ஈக்விட்டி அண்டு டெப்ட்டு. இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? சேஃப்டின்னு மீன்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் நிப்பான் இந்தியா, இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன இண்டெக்ஸ்? லோ நிப்பான் இந்தியா நிஃப்டி ஆல்ஃபா லோ வாலட்டிலிட்டி இருக்கிற 30 கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த கம்பெனி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஷீட்டில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லார்ஜ் கேப் தான் மேக்ஸிமம். மிட் கேப்பில் 16%, அதர்ஸில் 0. இது வந்து இதில் டெப்ட்லலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 0.12 தான் அதர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இது கொடுக்கல இதில். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றும். இப்போ இது ஹெச்டிஎஃப்சி டாப் 100 ஃபண்டுனா இந்தியாவில் இருக்க டாப் லார்ஜ் கேப் ஃபண்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். சேம் டைம் ரிட்டர்னும் ரொம்ப பெருசாக இருக்காது மீன்ஸ் இந்த ரிட்டர்னே அதிகம் தான், 16 to 17%. ஓகேங்களா? அதே நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு. அப்புறம் இதெல்லாம் வெவ்வேறு கம்பெனிங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஹெச்டிஎஃப்சியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நிப்பான் இந்தியாவும் ப்ரொவைட். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமான ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து மிட் கேப் ஃபண்டு, அடுத்து வந்து ஸ்மால் கேப், அப்புறம் ஹெல்த் கேர் ரிலேட்டடான கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வேல்யூ ஃபண்டு அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபண்டு இருக்கும். இதில் நமக்கு எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, இதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? எடுத்த உடனே நாம் எனர்ஜி அண்ட் பவர் செக்டார் இந்த ஃபண்டு இருக்குது அப்படின்னா அதில் போய் 25% கொடுத்துருக்காங்களா அப்படின்னா ஒரு சைக்கிளிக் பீரியட் தான். ஒரு பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எனர்ஜி நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எடுத்தோன்னே போயிட்டு நம்ம அமௌண்ட் அதிகமாக இருக்குது, ரிட்டர்ன் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு போயிட்டு நம்ம எடுத்துக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப லோவாக இருக்குது, இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு எதுலேயோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போயிட்டு இந்த மாதிரி போய் பண்ணக்கூடாது. அப்புறம் ஈக்விட்டி லிங்க்டு தான் எல்லாமே, சேவிங்ஸ் ரிலேட்டடானது. இந்த மாதிரி ஃபண்டுலலாம் என்னன்னே தெரியாமல் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? நம்ம லாங் டேர்மாக நம்ம பிளான் என்ன அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதில் தான் இந்த மாதிரி நம்ம லாங் டேர்மில் கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணி லார்ஜ் அண்ட் மிட் கேப்பா இல்லை எனக்கு ரிஸ்க்கு அதிகம் வேண்டாம், லார்ஜ் கேபிட்டல் ஃபண்டில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபண்டு சூஸ் பண்ணிவிட்டு லார்ஜ் கேப் ஃபண்ட் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு கரெக்டாக நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்கும். இது 16% ரிட்டர்ன்னா ஏறும் இறங்கும் மாறி மாறி தான் வரும். ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் நல்ல ரிட்டர்ன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு நல்ல ஃபண்டு சூஸ் பண்ணிவிட்டு பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இதுதான் பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது. இதில் இன்னும் நீங்கள் இது ஓகே தெரிஞ்சிட்டீங்க, எப்படி போய் உள்ள இன்வெஸ்ட் உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? டிமேட் அக்கௌண்ட் எப்படின்னா இது நான் வச்சுருக்கிறது வந்து IIFL செக்யூரிட்டியில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களால் இந்த ஃபண்டுங்களெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்களே உங்கள் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்துக்க முடியும்.
பர்சனலாக நான் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்டோட பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நல்ல கம்பெனி ரொம்ப விலை இறங்கியிருக்கு அப்படின்னா நேரடியாக போய் அந்த கம்பெனியையும் நீங்கள் வாங்கி வச்சுக்க முடியும் அந்த டிமேட் அக்கௌண்ட்டில். சரிங்களா? அப்புறம் இது ஆட்டோமேட்டிக் நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டா டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் 1000 100 ருபீஸ்லேருந்து இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டைரெக்டாக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பணம் எடுத்துக்கும். அந்த ஃபண்டை வந்து அது பை பண்ணிடும். அதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது என்னை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி என்ன ஃபண்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற ஃபண்டு செலக்ட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? அப்பப்போ எந்தெந்த ஃபண்டு ஸ்டாக் நல்ல மார்க்கெட் டவுன் ஆகிருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டாக்ஸையும் நீங்கள் பை பண்ணி வச்சுக்க முடியும். இன்றைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து நல்ல டவுனில் இருக்குது. நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11/2/2025 இன்றைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து நல்லா டவுனில் இருந்துருக்கு. இந்த மாதிரி டைமில் எது அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து நம்ம டைரெக்டாக கூட பை பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பெனிஃபிட்டுக்கு தான் நமக்கு டிமேட் அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரிலேட்டடான டவுட்டு எதுவாக இருந்தாலும் என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு வெல்த் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஷார்ட் டேர்மில் வாலட்டிலிட்டி இருக்கும், லாஸஸ் வரும். பார்த்திங்கன்னா இது பாருங்கள் நிஃப்டியோடது சென்செக்ஸ் நிஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்களே அது. இப்போ லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 21,000 இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்ச நாள் கழிச்சு 21,800 போயிருக்கு. அப்புறம் ஹையாக இருக்குது 26,000 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 26,000லேருந்து ஒரு டவுனில் 23,000 வந்துருக்கு. இப்போ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா லாஸில் தான் இருப்பாங்க. அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் லாங் பீரியடில் மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். லாங் டேர்ம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் ஏதாச்சும் சம் ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த டைம்லையும் நாம் எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு நம்ம நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சப்போர்ட்டோட நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏனோ தானோன்னு எடுத்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது, அப்புறம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணுறது எடுத்த உடனே இது எல்லாமே வந்து கால்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்கள். ஓகேங்களா? அதனால் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு செல்ஃபாக லேர்ன் பண்ணிவிட்டு எதை எங்கே கேட்டாலோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். டிமேட் அக்கௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடான எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். என்னோடய நம்பர் கீழே இருக்குது. என்னோடய நேம் மகேந்திரன். கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.